வேதம் என்பது பகவானின் மூச்சுக்காற்று என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஒளி அலைகளாக உள்ள வேத வாக்கியங்களை ரிஷிகளே யோகத்தால் உணர்ந்து நமக்கு அளித்துள்ளார்கள். இந்த வேத சூத்திரங்கள் வழி வழியாக குரு சிஷ்ய பரம்பரையாக வந்ததால் வேதத்திற்கு ஸ்ருதி என்று பெயர். ஸ்ருதி என்றால் காதால் கேட்கப்படுவது, ஸ்ரோதா என்றால் கேட்பவன் என்றும், சிரவணம் என்றால் கேட்பது என்றும் பொருள். இப்படி குருவானவர் வாயால் சொல்ல, சிஷ்யர்கள் காதால் கேட்க எழுதப்படாத வாக்கியங்களாக இருப்பதால் இதற்கு தமிழில் எழுதா கிளவி என்றும் பெயர் உண்டு. குருதேவா, பட்டோலையிட்டு எழுதுவது என்பதும் உயர்வான விஷயம்தானே? நிச்சயமாக. தற்போது கோவில்களில் சேவிக்கப்பட்டு வரும் தமிழ் வேத பாசுரங்கள் பட்டோலையிட்டு எழுதப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் எழுதப்பட்டுள்ளவற்றை குருமுகமாக கேட்கும்போதுதான் ஒரு வாக்கியத்தை உச்சரிக்கும் விதத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு கதை என்று ஒரு சொல் உள்ளது. அது பழைய விஷயங்களை சொல்லும் கதை என்றும், ஆயுதங்களில் கையாளப்படும் கதை என்றும் பொருள். இவ்வார்த்தை எந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகிறதோ அதை பொறுத்து அதன் உச்சரிப்பு மாறுபடும். எனவே எழுத்துக்களை அப்படியே படித்து விபரீத அர்த்தம் செய்து கொள்ளாமல் தகுந்த உச்சரிப்பை கையாண்டு உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள தகுந்த குரு மூலமாக கற்பது மிகவும் அவசியம். என்ன, விளங்கியதா? நன்கு விளங்கியது குருநாதா. திருமேனி கொண்டான், உனக்கும் புரிந்ததா? என்ன ராமானுஜா, தலையாட்டி விட்டு உன்னை பார்க்கிறான் திருமேனி? அவனுக்கும் நன்கு புரிந்திருக்கும். தாங்கள் தெல்ல தெளிவாக வென்றோ ஒவ்வொரு நாளும் பாடங்களை விளக்கி அருளுகிறீர்கள். நமஸ்காரம். வாருங்கள். வணங்குகின்றேன். அடியேனின் பெயர் கருணாகரன். அடியேன் பெயர் நீலமேகம். நாங்கள் மதுராந்தகத்து அருகில் உள்ள பாடசாலையில் இருந்து வருகிறோம். எங்கள் குருகுலத்தில் பல மாணவர்கள் வேதம் பயின்று வருகிறார்கள். அப்படியா? மிக்க சந்தோஷம். என்ன விஷயமாக அடியேனை தேடி வந்தீர்கள்? சகல வேதத்திலும் நிபுணத்துவமும் அதை விளக்குவதில் தனித்துவமும் பெற்று கற்போரையும் தன்னிலைக்கு உயர்த்தும் மகோபாத்தியாயர் மயூரவண்ணன் என்று கேள்விப்பட்டு தங்களை காண வந்தோம். இப்படிப்பட்ட அடைமொழிகளுக்கு தகுதியானவனா இந்த அடியேன் என்று தெரியவில்லை. சரி, அடியேனால் தங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கிறதா? ஆம் சுவாமி.